எடுத்துனே லவ் யூ தான் சொல்லணும். ஐயோ எனக்கு சொல்லுமே ஐ லவ் யூ. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க கொடிகளை தான் பிறல்றீங்களா? ஒரே ஃபீல்ட்ல கணவன் மனைவி இருந்தா பிரச்சனை இருக்கும், வேற வேற ஃபீல்ட்ல இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு வெளியே சொல்லுவாங்க. எங்க வரும்னா ஈகோ அந்த ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஆகும். நீ வந்து ஆர்டிஸ்ட், நீ வந்து டைரக்டர். நிறைய பாக்குற இந்த திரைத்துறையில் இருக்கவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்றாங்க, அப்புறம் டிவோர்ஸ் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாமே உட்காந்து பேசினா எல்லாமே முடிஞ்சிடும். அது உட்காந்து பேசுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா இல்ல வேண்டான்னு நினைக்கிறாங்களான்னு தெரியும். இவரோட வளர்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் கண் கூட பாக்குறேன். சிவகார்த்திகேயன் தான். சூப்பர். நம்ம வீட்டுல ஊர்ல இருக்கக்கூடிய பாக்குறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கணும், இவங்களுக்கு என்ன நல்லா சீரியல் போவாங்க, நல்லா அத சொல்லுங்க. லட்சங்கள் கோடிகளை கோடிகளை பொருள்றோம், கார் வச்சிருக்காங்க, பெரிய வீடு வச்சிருக்காங்க, அதெல்லாம் நல்லா தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோ ஆடம்பர வாழ்க்கை வர்றாங்க, ராஜா வாழ்க்கை. ஆக்சுவலா எப்படி மேம் இருக்கு சீரியல் ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு லைஃப் எப்படி? ஆக்சுவலி சீரியல் மட்டுமே நம்பி லைஃப் ஓட்ட முடியாது. ஸோ சீரியல் பண்றீங்கன்னா அது உங்க பேஷன், உங்க லவ், அது மூலியமா நம்ம பண்றோம். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு பிசினஸ் ஒன்று நம்ம பண்ணி ஆகணும். ஸோ பிசினஸ் ஒன்று நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது வந்து ஃபியூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சீரியல்ல நம்ம வந்து இன்னைக்கு கூப்பிடுவாங்க, ஒரு வருஷம் கூப்பிட மாட்டாங்க, 2 வருஷம் கூப்பிட மாட்டாங்க, அடுத்த மாசம் கூப்பிட மாட்டாங்க, கூப்பிடாமே கூட போயிடலாம். ஸோ இதை நம்பி, அதாவது சீரியல்ல நம்பி நம்ம அகலக்கால் வச்சு ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, அப்புறமா அதுக்கு இஎம்ஐ கட்டுறது, இதை நம்பி அதை நம்ம கமிட் பண்ணிடுறோம் இல்லையா? அதை பண்ண முடியாம போகும்போது நிறைய தப்பான முடிவுகள் எடுத்துடுறாங்க. ஸோ வந்து எப்பவுமே அந்த மாதிரி அகலக்கால் வைக்காம நம்மளால எது முடியுதோ அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். இல்லாட்டி ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கணும் சைட் பை சைட். இப்போ நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிச்சா தே கேன் பேலன்ஸ் இன் லைஃப். பட் இதை நம்பியே ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் இப்போ. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. முன்னாடிலாம் நாங்க வந்து ஒரு நாளைக்கு 2-3 சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நாளைக்கு. ஸோ அப்போ வந்து ரொம்ப பிஸியா இருந்த பீரியட் வேற. பிஸியா இருக்கும் போதுலாம் நம்ம சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு நம்ம நிறைய செலவுகள் பண்ணிட்டுறோமா. இப்போ வந்து அதை திரும்பி பார்க்கும்போது அடடா விட்டுட்டோமே, வட போச்சேங்கிற மாதிரி இப்போ யோசிக்கிறோம். ஸோ எப்பவுமே பேக்கப்க்கு ஒரு பிசினஸ் இருந்தா வில் பி ரியலி குட். ஸ்ரீனா கூட நான் இன்டர்வியூ பண்ணும்போது இதான் சொன்னார், கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரியாலிட்டின்னு புரியுது. ஸோ இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க கொடிகளை தான் பிறல்றீங்களா? எனக்கு தெரியும் நல்லா பிறலுவேன். ஏங்க நமக்கு என்ன உண்டோ அதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஓகே. இப்போ பட்டிங்க நிறைய பேர் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயம் இவங்ககிட்ட இல்ல, இது கொஞ்சம் மிஸ் ஆகுது. முன்னாடிலாம் இது இருந்தது, ஆர்டிஸ்ட் இது இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்க தான் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பொதுவா சீரியல்ல கேக்குறீங்க? சீரியல் ஆர்டிஸ்ட் கிட்ட, சினிமா எனிதிங் முன்னாடி அப்படி இருந்தது, இந்த ஒரு விஷயம் இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட் வர ஆர்டிஸ்ட் கிட்ட இல்ல அப்படின்னா இது? முன்னாடிலாம் வந்து ஒரு பாண்டிங் இருந்தது எங்களுக்குள்ள, ஒரு ஆர்டிஸ்ட்குள்ளேயே ஒரு பாண்டிங் இருந்தது. நியூ கமர்ஸ்க்கு வந்து அது மிஸ்ஸிங் தான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு பாண்டிங் பழகிறது வந்து யோசிக்கிறாங்க. ஏன் பழகுறோம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு சீரியல் எடுத்துக்கிறோம், ஒரு ஹீரோயின் பண்றாங்க அப்படின்னா முன்னாடிலாம் வந்து நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி பழகுவோம். நீ வீட்டுக்கு வா, நீ போ, அப்படி போகலாம், நாங்க ஜாலியெல்லாம் அப்படி இருப்போம். பட் இப்போ இருக்கிறவங்க வந்து பழகலாமா வேண்டாமா, ஒரு டிஸ்டன்ஸ், நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் கிளம்பிடுறோம். அந்த ஸ்பாட்டுக்கு வந்தா மட்டும் பேசுறது அப்படி இருந்துக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பாண்டிங், ஒரு ஃப்ரீனஸ் இல்லையோ அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். அந்த ஒரு யதார்த்தமா பழக மாட்டேங்கிறாங்க, ஒரு அதுக்கும் ஒரு மேக்கப் போட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலா இருக்காங்களோ அப்படின்னு தோணும். பேசினாலே தெரியும், ஓ இவங்க ஃபார்மலா கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சில பேர்கிட்ட நான் பாக்குறேன். ஓகே மேம், நீங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 25 வருஷத்துல உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான இந்த நண்பர் எனக்கு இருக்காங்க, நான் எதுனாலும் இவங்களுக்கு கால் பண்ணுவேன், எதுனாலும் இவங்க தான்? ஐயோ, ஒருத்தர் சொல்ல முடியாது என்னால. கண்டிப்பா ஒருத்தர் சொல்ல முடியும். ஒரு 3 பேர் இருக்காங்க. சரி 3 பேர். சரி, அது ஃபில்டர் பண்ணி 3, அந்த 3 பேர் 3 பேருமே கஷ்டமானது தான். இது நிறைய இருக்காங்க லிஸ்ட். அப்புறம் சண்டை போடுவாங்க, அந்த 3ல நான் இல்ல பத்தியா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து சந்தியா சொல்றேன். சந்தியா வந்து இப்போ சந்தியா ராகம் பண்றாங்க. சந்தியா வந்து நான் எப்போ ஃபோன் பண்ணாலுமே she'll pick the call. என்ன ஏதுன்ட்டு நாங்க எப்பவுமே ஆன் கால்ல பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அவ இப்போ ரேவதி பிரியா, மெட்டி ஒலி பவானி, ரேவதி பிரியா, இன்னுமே நாங்க வந்து நிம்மதி.
அவங்க ரைட் பண்றாங்கல்ல? அவங்க தந்தி டிவில ஒர்க் பண்றாங்க. எஸ் எஸ் எஸ். அவங்க தந்தி டிவில இருக்காங்க. ஸோ அதனால அவளும் அப்படிதான். எனி டைம் ஒரு கால் பண்ணா எடுத்துருவா. ஸோ 3வது வந்து கிருத்திகா. கிருத்திகாவும் அதே மாதிரி தான். கிருத்திகாவும் அக்கா அப்படின்றவா. சொல்லுங்கக்கா அப்படின்ட்டு ஒரு கால் எடுப்பா. ஸோ இந்த 3 பேர் தான் எனக்கு வந்து, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சொன்னா காட்டையா எடுத்துருவாங்க. 3 பேர் நீங்க கேட்டதுனால சொன்னேன். ஓகே. நம்ம டிஃபிகல்ட்டா நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவோம் நம்ம லைஃப்ல. இந்த டைம்ல எனக்கு இந்த ஒரு நண்பர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சிச்சுவேஷனும் அந்த நண்பரையும் சொல்ல முடியுமா? எனக்கு எப்பவுமே கஷ்டம் அண்ட் துக்கம் அண்ட் ஹாப்பினஸ்ல என் ஹஸ்பண்ட் தான் எப்பவுமே என் கூட இருந்திருக்காரு. He is my friend, my brother, my sister, my father, my all in all அவர் தான். ஸோ அதனால எனிதிங் ஐ வில் கோ டு ஹிம். அவ்வளோதான். எனக்கு வந்து அவர் தான் எப்பவுமே என் கூட பிசைட் மீ. நான் இவ்வளோ தூரம் உட்காந்து பேசுறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம் முக்கால்வாசி. ஏன்னா நான் வந்து வாயை திறந்து பேசுற டைப்பே கிடையாது. நான் ரொம்ப ரிசர்வ்ட். நீங்க என்ன இப்ப பாக்குற ஸ்வேதா வேற, முன்னாடி நீங்க பாத்திருந்தீங்கன்னா என்னம்மா இது இப்படி உட்காந்துட்டு இருக்காளேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பேசு பேசு பேசுன்னு நிறைய நான் டியூன் பண்ணது அவர் தான். ஸோ அதனால இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நீ பேசணும். நான் இதெல்லாம் பேசுறது கம்மி தான், பட் இன்னமும் இருக்கு நிறைய பேசணும். நான் அதெல்லாம் எனக்கு அவ்வளவா வராது. இவ்வளவு நான் பேசுறதே பெரிய விஷயம். அதனால ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை ஹஸ்பண்ட். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண்தான் இருப்பாள்னே சொல்லி பக்கிட்டாங்க. என் வெற்றிக்கு பின்னாடி என்னோட கணவர் தான். பெண்களோட வெற்றிக்கு பின்னாடியும் ஆண்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கலாம். 100% சந்தோஷம். இந்த டைம்ல ஒரு டேர் உங்களுக்கு, நீங்க அவருக்கு கால் பண்ணி லவ் யூ சொல்லணும். எடுத்துன்னு லவ் யூ சொல்லலாம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஐயோ, கால் எடுக்கிறாரான்னு பார்ப்போம். எடுப்பாரு. அவுட் ஸ்பீக்கர் போட்டு வச்சுங்க. மைக் கிட்ட. யா, அவுட் ஸ்பீக்கர் பண்ணுங்க. என்ன லூசு மாதிரி பண்றேன்னு கேட்க போறாரு. என்ன எடுத்துன்னு லவ் யூ தான் சொல்லணும். ஐயோ எடுக்கல. சொல்லுமே. I love you. I love you too. ஒன்றும் இல்லைங்க, ட்ரூத் ஆர் டேர்னு ஒரு இது. நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். நாங்க நீங்க எடுப்பீங்களா மாட்டீங்களான்னு ஒரு டவுட் வந்துருச்சா, அதான். சரி சரி சரி. ஓகே ஓகே, பை பை. பை மா பை. நான் என்ன திடீர்னு லவ் யூ சோ அப்படி சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். சோ ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. லவ் யூ டூ அப்படின்னு சொல்லுது. அவர் எப்படி சந்திச்சீங்க? உங்களுக்கும் அவருக்கும் உண்டான முதல் சந்திப்பு எப்படி இருந்தது? அவர் வந்து டைரக்டர். சின்ன திரையில டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு முன்னாடி. நாங்க வந்து இதுல அந்த ஆடிஷன்ல தான் மீட் பண்ணோம். பைரவின்னு ஒரு சீரியல் வந்து விஜய் டிவில வந்துட்டு இருந்தது. குட்டி பத்மினி மேம் தான் ப்ரொடியூசர். அதுக்கு வந்து இவர் தான் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கம் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு. ஸோ அப்போ என்ன ஆடிஷன் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் மீட்டு. அதுக்கப்புறம் அந்த சீரியல்ல தான் லவ் ஆகி அப்படியே நாங்க கல்யாணம் பண்ணி, அதுதான் உங்களுக்கு தெரியுமே. யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது? அவர் தான் சொன்னாரு. ஓகே, நீங்க சொன்னீ ஓகே. இல்ல, ஆக்சுவலி அவர் எப்படி சொன்னாருன்னா ஒரு கவிதையா எழுதி கொடுத்தாரு. நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். கவிதையா தமிழ்ல எழுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? 2-3 லைன் அதான் சொல்ல வரேன். தமிழ்ல எழுதி கொடுத்தாரு. எனக்கு தமிழ் வந்து தரிகிணும் தோப்பு. தமிழ்ல கவிதை கொடுத்த போது எனக்கு என்ன பண்றதே தெரியல. நான் அவரை பாக்குறேன், அவர் என்ன பாக்குறாரு, என்னம்மான்னு கேக்குறாரு. ஏதோ கொடுத்திருக்கீங்களே என்னது கேராகம், நானே படிக்கிறேன். படிச்சு காமிச்சு ப்ரொபோஸும் பண்ணாரு. ப்ரொபோஸ் பண்ணிட்டு சரி நீங்க எங்க அம்மா வந்து பாருங்க அப்படின்ட்டு. எனக்கும் இஷ்டம் இருந்தது. சரி டைரக்டா எங்க அம்மா வந்து பாருங்கன்ட்டேன். அப்புறம் பேசி கொஞ்சம் எதிர்ப்பு வந்தது. அப்புறமா சேர்த்துச்சிட்டாங்க. பரவாயில்ல, ஸ்மூத்தா ஹாப்பியா போயிட்டு இருக்கு. ஹாப்பியா போயிட்டு இருக்கு. நீங்க அவருக்கு கொடுத்த முதல் gift இல்ல அவர் உங்களுக்கு கொடுத்த முதல் gift? நானே அவருக்கு ஒரு முதல் gift. கடைசி வரைக்கும் பெண்கள் கொடுக்கவே மாட்டீங்கல்ல. ஓகே ஓகே, சூப்பர், லவ்லி லவ்லி. சரி, நாங்க வந்து கிஃப்ட்ஸ் எப்பவுமே வந்து எனக்கு சர்ப்ரைசஸ் பண்றது பிடிக்கும். அவருக்கு நான் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். பர்த்டேக்கு வந்து வாட்ச், ஷர்ட். பாய்ஸுக்கு என்னங்க வாங்குறது, ஒரே ஷார்ட்ஸ், ஷர்ட், செயின், பிரேஸ்லெட், இதேதான். ஸோ அதனால இதுவே நான் மாத்தி மாத்தி கொடுத்துருவேன். ஒரே ஃபீல்ட்ல கணவன் மனைவி இருந்தா பிரச்சனை இருக்கும், வேற வேற ஃபீல்ட்ல இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு வெளியே சொல்லுவாங்க. அவர் இயக்குனரா இருக்காரு, நீங்க நடிகையா இருக்கீங்க, 2 பேரும் சேம் ஃபீல்டு. எவ்வளோ சிக்கலா இருக்கு? சிக்கலே இல்லை, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது உங்களுக்கு எங்க வரும்னா ஈகோ அந்த ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஆகும். நீ வந்து ஆர்டிஸ்ட், நீ வந்து டைரக்டரு, உங்களுக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி நம்ம பேச்சு வந்தாதான் ட்ரிகர் ஆகும். நாங்க 2 பேருமே எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். ஸோ ஒன்ஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா அந்த ப்ரொஃபஷன்லாம் வந்து அந்த வெளியிலேயே போயிடும். அந்த வீட்டுக்குள்ள அந்த ப்ரொஃபஷனை கொண்டு வர மாட்டோம். வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி, நார்மல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். அந்த வீட்டுக்குள்ள நான் ஆர்டிஸ்ட், நீங்க டைரக்டருங்கிற ஒரு பேச்சே வராது. அதெல்லாம் வெளியில தான்.
ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததாலே பிரச்சனை வராதுங்க. அந்த ஈகோ டச் ஆகுற மாதிரி பேசுறது, நீ பெருசா நான் பெருசான்னு பேசுறது, ஆட்டிடியூட் காட்டுறது அப்படின்னு. ஆட்டிடியூட் காட்டுறது, இதெல்லாம் இருந்தாலே லைஃப் நல்லா இருக்காது. கண்டிப்பா. அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டா எல்லாமே வந்து ஸ்மூதா போகும். ஆனா நிறைய பாக்குற இந்த திரைத்துறையில் இருக்கவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்றாங்க, அப்புறம் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்க்கும்போது எப்படி இருக்கு? கஷ்டமா தான் இருக்கு. ஏன் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் உட்கார்ந்து அது நமக்கு பிடிச்சவங்கள சில பேர் இருப்பாங்க, அவங்க டிவோர்ஸ் அவங்கலாம் ஆகும்போது தான் ச்சே இவ்ளோ லவ்லி கப்பல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாமே உட்கார்ந்து பேசினா எல்லாமே முடிஞ்சிடும். அந்த உட்கார்ந்து பேசுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா இல்ல வேண்டான்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அந்த ஒரு 5 நிமிஷம் நீங்க உட்கார்ந்து பேசி பாருங்களேன், அது எல்லாமே முடிஞ்சிடும். ஒரு சாரி, அந்த சாரியில எல்லாமே முடிஞ்சிடும். எல்லாமே ஓவர். நீ சாரி சொல்லிட்டல, இதுக்கு மேல என்ன இருக்கு, நானும் சாரி சொல்றேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பழசையே பேசிட்டு இருக்க கூடாது. சில பேர் நிறைய பேர் அதான் பண்றாங்க, இந்த பழசையே பேசி 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 நிறைய பிரச்சனைகள் அதனாலயும் வருது. ஒன்ஸ் பிடிக்கலையா விட்டுறணும், அதை பத்தி நோண்ட கூடாது. இது ஒரு மைண்ட் செட் தான். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டா எதுவுமே பிரச்சனை இல்லை. கண்டிப்பா. நீங்க இந்த ஜேர்னில, உங்களுடைய சினிமா சீரியல் துறை ஜேர்னில இவரோட வளர்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் கண் கூட பாக்குறேன், இவரோட இன்னும் மேல போகணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஞாபகம் வருதா உங்களுக்கு? சிவகார்த்திகேயன் தான் ஞாபகம் வருது. ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து நாங்கெல்லாம் ஒன்னா ஷோக்கெல்லாம் போயிருக்கோம் முன்னாடி. அப்படியா? ஆமா, முன்னாடி என்ன ஷோ போயிருக்கீங்க? அந்த ஊர்ல தான் ஷோ பண்ணுவோம். ஐ டோன்ட் ரிமெம்பர் ப்ராப்பர்லி. கோயம்புத்தூரா ஈரோடான்னு தெரியல. நாங்க பஸ்ல தான் டிராவல் பண்ணி போனோம். அப்போ வந்து நிறைய ஜோக்ஸ் பண்ணுவாரு பஸ்ல, நிறைய காமெடி, யூஸ்வலாவே நிறைய காமெடி சென்ஸ், நல்ல கவுண்டர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஸோ அப்படிலாம் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து இப்போ வாவா நிக்கிறாரு ஒரு இடத்துல அப்படிங்கும்போது ஐ ஃபீல் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஈவன் தோ நாங்க வந்து ஜென்ரலா தான் ஃபங்க்ஷன்ல அப்படின்னா அதே மாதிரி தான், எப்படி சிவா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி சிவா இருக்கீங்க, நான் சிவா தான் சொல்லுவேன், எப்படி சிவா இருக்கீங்க, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ இட்ஸ் வெரி ஸ்வீட். அந்த ஒரு தலகணம் கிடையாது, என்ன சொல்றது, ஒரு திமிர்த்தனம், ஒரு ஆட்டிடியூட் கிடையாது. பேசுறதே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, அப்ப எப்படி இருந்தாரோ அப்படிதான் இருக்காரு. நீங்க அப்போ அந்த பயணிச்ச டைம்ல வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காரு, மேம் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், நான் சினிமால போகணும்? இல்ல, அவருக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ நாங்க உள்ள பஸ்ல எல்லாம் போகும்போது சும்மா கலாடா பண்ணிட்டு, ஃபன் பண்ணிட்டு, பாட்டு பாடிட்டு, அவர் காமெடி பண்ணிட்டு, மிமிக்ரி எல்லாம் பண்ணுவார்ல, அதெல்லாம் செமையா பண்ணிட்டு இருப்பாரு. சோ அப்படிதான் வந்து எனக்கு சிவாவை தெரியும் தவிர எனக்கு, ஆனா அவர் வந்த வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஓகே. அந்த பஸ்ல நடந்த மொமெண்ட் ஏதாவது ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? ஏன்னா இது யாரும் சொல்லல. பஸ்ல ஆக்சுவலி அவர் எல்லாருமே வந்து இருந்தோங்க, நானு, தேவ், ஸ்ரீ எல்லாருமே இருந்தோம்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து நாங்க ஒரு ஷோக்காக போயிருந்தோம், டான்ஸ் ஷோக்காக. அதுல கூட மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஸோ மிமிக்ரி பண்றவங்க அவங்கலாம் வந்ததுனால சிவா அவங்கலாம் வந்திருந்தாங்க கூட. ஸோ அது ஒரு காலா டைமா இருந்தது. நாட் ரொம்ப பர்டிகுலரா என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லை, பட் ஃபன் மூமெண்டா இருந்தது. நீங்க யாருக்கு ஃபேன் பாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன், நான் இவங்களுக்கு ஒரு ஃபேன் மூமெண்ட் இருக்கேன் அப்படின்னா யாரு? நான் வந்து விஜய் சேதுபதி சார் பிடிக்கும் அண்ட் சிவகார்த்திகேயன் பிடிக்கும். 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, கூட ஒர்க் பண்ண ஒருத்தவங்களோட ஃபேன்னு யாரும் எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிடிக்கிற நண்பர் தான் சொல்லுவாங்க. எங்க திறமை யார்கிட்ட இருந்தா என்னங்க, அவங்கள பார்த்து வந்து ஊரே கொண்டாடுது, நம்ம கொண்டாடாம எப்படி? நம்ம இடத்துல இருந்து ஒருத்தர் வந்தவரை நம்மளே கொண்டாடலன்னா எப்படி? நான் முதல் முறை கேட்கிறேன். ஏன்னா யாருமே என்னோட நண்பர்னு சொல்லுவாங்க, இல்ல என்னுடைய உறவினர் அப்படி இப்படிதான் சொல்லுவாங்க தவிர அவரோட ஃபேன்னு சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சு அப்படியா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் வந்து சிவகார்த்திகேயனோட ஃபேன், விஜய் சேதுபதி சார் ஃபேன். சூப்பர். சிவானாட்ட சொல்லிருக்கீங்களா நான் உங்களோட ஃபேன்? இல்ல, அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணேன், ரொம்ப நாள் ஆச்சு அவர் மீட் பண்ணி. ஓகே. இப்போ நீங்க மீட் பண்றீங்க, இப்போ பராசக்திக்காக மீட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஃபேன்களை நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்ககிட்ட? சிவா சூப்பரா பண்றீங்க, ஐ லவ் யூ அப்படிங்க. சார் அதுக்கு அவரே சொல்லுவார், சாரி ஐ அம் மேரிட், ஐ டு லவ் யூ சொல்லுவாரு. நல்ல மனுஷன். ரொம்ப கலகலன்னு இருந்தது. சோ ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னும் நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். கண்டிப்பா தொடர்ந்து இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்ஸ் ஃபார் த டைம். Thank you so much. இவ்வளவு நேரம் அழகா பேசினதுக்கு. Thank you.